இங்கே பாருங்க, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வாங்க. ஓகே சார். அப்புறம் என்னை எதுக்காக இங்கே வர சொன்ன? இவ்வளோ அவசரமா? அது ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. அது என்னன்னா, எப்படி சொல்கிறதுன்னு புரியலே. என்னப்பா இது? என்கிட்ட சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ யோசனை, இவ்வளோ தயக்கம்? என்ன சொல்லணுமோ சொல்லுப்பா. அது ஒன்றும் இல்லை, நேற்று தாரிகா கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. இது சந்தோஷமான விஷயம் தானே? சரி சரி, அவ ஏதாவது சொல்லி நீ அதனால டென்ஷன் ஆனதால என்கிட்ட இருந்து ஏதாவது அட்வைஸ் வேணுமா? சொல்லு, நான் தரேன். அப்போ ஸ்ரேயா இன்னைக்கு வீட்டில் இருக்கா. அதுக்கு இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்களாம். சார் காஃபி. நிச்சயம் பண்ண போறாங்க. ரியலி? நல்ல விஷயம்தான். நல்ல விஷயமா? என்ன நல்ல விஷயம்? வேற எதுவும் இல்லையா? நான் என்ன சொல்றது? ஸ்ரீயா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? இல்ல, அவ என்ன சொல்லுவா? என்கிட்ட சொல்லக்கூட இல்லை. யாரு பையன்? யாரு? அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பையனா. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு அவளை பார்க்க வீட்டுக்கு வராங்க. நல்லதுதான், ஸ்ரேயாக்கு நல்லதுதான். உண்மையை விட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாத தயா, அவகிட்ட பேசு. நான் அவகிட்ட என்ன பேசுறேன்? உன்னை பத்தி பேசு, அவளை பத்தி பேசு. இல்ல, அவ என்கிட்ட எதுவும் சொல்லல. அப்புறம் யார் கூடயும் அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அவளுக்கு சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம்தான். அப்படி சொல்லாத தயா. உன் கையை பிடிக்க இன்னொரு கை ஏங்கிக்கிட்டு இருக்கு, பிடிச்சிக்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. அபிஜித், நீ இப்போ சொல்றியே, அது என்னால கண்டிப்பா சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நானும் கேட்கிறேன், ஏன் உன்னால சொல்ல முடியாது? எப்பா, நீ கூட தான் இதுவரையும் டாக்டர் தாரிகா கிட்ட எதுவும் சொல்லல. உன்னாலேயே செய்ய முடியாத ஒரு காரியத்தை ப்ளீஸ் அடுத்தவங்களுக்கு நீ எதுவும் அட்வைஸ் பண்ண தேவையில்ல. அபிஜித் ப்ளீஸ், சாரி, என்னால் இது முடியாது. எழுந்துரு. எதுவும் பேசாம எழுந்து வா. அட வான்னு சொல்றேன்ல, எழுந்துரு. வா வா வா. அபிஜித், நான் சொல்றது கேளு. வா. அட, ஹலோ தயா, என்ன யோசிக்கிற? இல்ல, நான் யோசிக்கிறேன் இங்க நான் எதுக்கு வந்திருக்கேன்னு. இங்க எதுக்கு வந்திருக்கியா? இங்க பாரு, இன்னைக்கு நீ ஸ்ரேயா கிட்ட பேசியே ஆகணும். நான் ஸ்ரேயா கிட்ட என்ன பேசுவேன்? அப்படியா? என்ன பேசணுன்றதையும் நான் தான் உனக்கு சொல்லணுமா? அபிஜித், எனக்கு எதுவும் புரியல. ஒரு நிமிஷம். இங்க இருந்து கதவு வரைக்கும் போனா என்ன பேசணும்னு உனக்கே புரியும். வா, இறங்கி வா. அபிஜித், எனக்கு ஒன்றும் புரியலப்பா, ப்ளீஸ். அட இறங்கு. சார், நீங்க? ஹாய் ஸ்ரேயா, எப்படி இருக்கீங்க?
என்ன விஷயம் சார்? அது நான் வந்து அது நாங்கள் வந்து அபிஜித் சார், சார் சொல்லுங்க என்ன விஷயம்? இல்லை அது வந்து என்னன்னா அது நீங்க நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நாங்கள் சும்மா அதாவது அம்மாடி, யாருமா அது? அட வாப்பா தயா, ஏன் வெளியே நின்றுட்டு இருக்க? உள்ள வா. ஸ்ரேயா, அவர் உள்ள வர சொல்லுமா? சார் உள்ள வாங்க ப்ளீஸ். சார் ப்ளீஸ். ஹலோ. ஓகே சரி. சாரி, நான் போய் ஆகணும். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு. நான் இன்னொரு நாள். ஆமா ஆமா, இனிமே நீங்க வந்துதான் ஆகணும். ஏன்னா ஸ்ரேயாவுக்கு கல்யாணம் இருக்குல்ல. சரி, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். ஓகே பாய். என்னாச்சு, பேசியாச்சா? இல்லை, ஃபோன் வந்தது. எங்கேயோ மர்டர் ஆயிடுச்சா? நம்ம போய் ஆகணும். ஒரு நிமிஷம். அங்க நான் போறேன், நீ ஸ்ரேயா கிட்ட போய் பேசு. இல்லை, இந்த விஷயத்தை அப்புறம் பேசிப்போம். அதை விட இந்த வேலை தயா, இது ஒரு நல்ல வாய்ப்பு. தயவு செஞ்சு தப்பு பண்ணாத. நான் போறேங்கிறல்ல, நீ போய் பேசு. பாடிஸ் எங்க இருக்கு? கொலை நடந்தது நீங்க யாராவது பாத்தீங்களா? இல்லை சார், நாங்கள் 2 பேரும் உள்ளே வரும்போது சார். முதலாளி அம்மா, சார். முதலாளி அம்மா. நீ வெளியே இருந்திருக்க, வீட்டுக்குள்ள கொலை நடந்திருக்கு. யாராவது உள்ள வந்ததை பாத்தியா? இல்லை சார், யாருமே வரல. யாராவது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க? சார், யார் உள்ளே வந்தாலும் அவங்க பேரும் ஃபோன் நம்பரும் எல்லாமே நான் என்ட்ரி பண்ணுவேன் சார். சார் சார் கத்தியோ ஆயுதமோ எதுவும் கிடைக்கல சார். பணம் நகைகள் எல்லாமே அப்படியே இருக்குது. எந்த திருட்டும் நடக்கலை சார். இவரோட பேர் கிஷோர் சார். பென்டகரில் துணிக்கடை வச்சுருக்காரு. மனைவியோட பேர் ஜெயா. கிஷோர் ரூமில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டை செக் பண்ண. கொலைகாரன் ஏதோ ஒரு வழியில் உள்ள வந்திருக்கான். ஒரு ஸ்ரேயா உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அப்புறம் இன்னொரு ஸ்ரேயா தயா சாருக்கு ரொம்ப முக்கியம். ஸ்ரேயா, என்னம்மா எங்க இருக்கோ ஞாபகம் இல்ல? அது வந்து ஆண்டி வருங்கால வாழ்க்கைய பத்தி கனவு கண்டுட்டு இருக்கா. அதான் எதுவும் பேச மாட்டேங்க.
இத பாரு, இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? சரிங்க மம்மி, இந்தா. அடேங்கப்பா, இன்னைக்கு நம்ம பொண்ணு பார்க்க எவ்வளோ அழகா இருக்கா இல்ல? ஆமா அப்பா, உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமாம்மா. அப்புறம் நீயும் இவ்வளோ சந்தோஷமா இருக்க? இங்க பாருமா, எங்க தரப்புல சம்மதம். இப்போ பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சு போச்சுன்னா அவ்வளவுதான். ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்னா அவனுக்கு வீட்டில் இருக்கிற எல்லார பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் சார். இவங்க வீட்டு சாவியா அவங்க கிட்ட இருக்கணும். கடைசியாக இவங்களை எப்போ பார்த்தீங்க? சார், நேற்று ராத்திரி இவங்கள பார்த்தேன். என் வேலையை முடிச்சுட்டு நான் போயிட்டேன் சார். நீங்கள் போனப்போ வீட்டில் யார் இருந்தாங்க? அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அது வரைக்கும் சார் வரல. என்ன? அப்போது உங்கள் சார் எப்போ வந்தார்? சார் கரெக்டாக 11 மணிக்கு வந்தார் சார். அப்படியா? உங்கள் 2 பேரை தவிர வீட்டில் வேற யாரும் இல்லை. வெளியிலேருந்து யாரும் உள்ளேயும் வரல. அப்படின்னா ஹலோ? என்ன, இன்னும் 2 பேரை கொலை பண்ணியிருக்காங்களா? டாக்டர் சார், நான் ஏசிபி பிரதீமன், சிஐடியிலேருந்து வந்திருக்கேன். சார், உங்கள் இடத்துல இங்கே பிரசாந்த் ஒரு பிரேமா ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள கத்தியால் குத்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் விசாரிக்கணும். சார், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தது. அதனால நான் யாருக்கும் வெயிட் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்டை நாங்கள் காப்பாற்றிட்டோம். ஆனால் ஒய்ஃபோட நிலைமை இன்னும் கூட சீரியஸாக தான் இருக்குது. அவங்க 2 பேரையும் இங்கே கொண்டு வந்தது யாரு? சார், இவர் பங்களாவோட வாட்ச்மேன். ஸ்ரேயா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என் விதியை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா நான் அப்படி ஒரு மனுஷனுக்காக காத்துட்டு இருந்தேன். அவரை பத்தி என்னால இதை கூட தெரிஞ்சுக்க முடியல. அதாவது அவர் என்ன விரும்புறாரா இல்லையான்னு. ஆனா ஸ்ரேயா, ஆனா என்ன பூர்வி, நீதான் பார்த்தல அவர் எப்படி போனாருன்னு. எனக்கு புரியுது, வேலை வந்துருச்சுதான். ஆனா அபிஜித் சார் கூட இருந்தாரு தானே. இவர் அபிஜித் சார் கூட அனுப்பி வச்சிருக்கலாம்ல. ஸ்ரேயா, ஒருவேளை அவர் உன்கிட்ட பேச கூட வந்திருக்கலாம். ஆனா ஏன் எதுவும் பேசல? அவர் ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. 2 நிமிஷம் விஷயம் தானே. சம்திங். அவர் என்ன விரும்பவே இல்லை. அவருக்கு என்னோட ஃபீலிங்ஸை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. என்னோட அப்பா அம்மா எனக்காக என்ன நினைக்கிறாங்களோ அது எனக்கு நல்லதா தான் இருக்கும். இனிமேலும் நான் அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்க விரும்பல பூர்வி. அப்படின்னா நீ சித்தார்த்த கல்யாணம் பண்ணி ஒத்துக்க போறியா? பிரசாந்த் சார், நான் சிஐடியிலேருந்து ஏசிபி பிரதிமன் வந்திருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? யார் பண்ணாங்க? நானும் என் மனைவியும் தூங்கிக்கிட்டு இருந்தோம். அப்போ என் மனைவி திடீர்னு என்னை வந்து எழுப்புனா. பிரசாந்த் எழுந்துருங்க. யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன? யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க பாருங்க. கீழே இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. ஒரு நிமிஷம்.
பிரசாந்த் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத பயப்படாத, நான் இருக்கேன்ல. வாட்ச்மேன் அவனை பார்த்தான் சார். அவனும் ரொம்ப பயந்துட்டான். அவன் உள்ள வந்தான். அப்புறம் எனக்கு எதுவும் ஞாபகமே இல்லை சார். சரிங்க, பரவாயில்ல. சரி, இன்னொரு சின்ன கேள்வி. நீங்க அந்த கொலைகாரனோட முகத்தை பார்த்துருக்கீங்கல்ல? இல்லை சார், எல்லாம் சீக்கிரமா நடந்துடுச்சு. அவன் முகத்தை பார்க்க முடியல. சரி, ஓகே, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சீக்கிரமாவே குணமாயிடுவீங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், அந்த கொலைகாரனை சீக்கிரமாவே அரெஸ்ட் பண்ணிடுவோம். என் மனைவி எப்படி இருக்கா சார்? நீங்க கவலைப்படாதீங்க. கவின், முதல்ல 2 கொலை, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கத்தியால குத்தி குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. பார்க்க போனா ஒரே மாதிரி தான் இவங்க எல்லாரையும் தாக்கியிருக்காங்க. கொலைக்காரனும் ஒருத்தனா தான் இருக்கணும். சார், இந்த கொலையெல்லாம் பார்த்தா இது சீரியல் கில்லர் வேலை மாதிரி தெரியுது. ஆமா, இருக்கலாம் தான். ஒரு வேலை பண்ணு கவின், பிரசாந்தோட வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஏரியாவில் நல்லா சோதனை பண்ணுங்க, நல்லா தேடி பாருங்க. அந்த கொலைகார கொலை பண்ணிட்டு ஓடும்போது ஏதாவது ஒன்று தலையை விட்டுட்டு போயிருப்பான். நிச்சயமா ஏதாவது ஒன்று கிடைக்கும். நல்லா தேடி பாருங்க. ஃப்ரெடி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் இதே மாதிரி தான் கொலை பண்ணுவா. இதே மாதிரி தான் இறக்கமே இல்லாம மக்களை கத்தியால தாக்கியிருக்கான். அப்புறம் அவனுக்கு ஆயுள் தண்டனையும் கிடைச்சிருக்கு. அவனை பத்தி விசாரிங்க கொஞ்சம். அவன் எங்க இருக்கான்னு, இப்ப அவனோட பேரு என்னன்னு. எஸ் சார். சார் சார், அது கிஷோர் சார் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்கார அம்மா சொன்னது எல்லாமே உண்மை சார். அவங்க 9:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்புறம் காலையில் 8:30 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அப்போ கிஷோரோட வீட்டுக்கு எப்போ போனாங்க? அரை மணி நேரத்தில், அதாவது 9 மணிக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த லேடியோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணும்போது அவங்களோட மொபைல் வீட்லேயே தான் சார் இருந்திருக்கு, நைட்ல இருந்து காலைல வரைக்கும். அப்படியா? அப்போ வாட்ச்மேன்? சார், வாட்ச்மேன் மேலே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இல்லை. சுற்றி இருக்கிற எல்லாரும் அவரை ரொம்ப நல்லவர்னு தான் சார் சொல்கிறாங்க. சார், இங்கே பாருங்க சார், 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி கொலை பண்ணது இதோ இவன் தான் சார். பேரு புனித், வயசு 30, சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கானா? அப்புறம் இதெல்லாம் கொலை செய்யப்பட்டவங்களோட ஃபோட்டோஸ். இவங்களோட உடம்புகள்லையும் இதே கத்தி அடையாளங்கள் தான் சார் இருக்குது. அதாவது இப்போ நடக்கிற மாதிரி. இந்த கத்தியாலே அவனை தாக்கியிருக்காங்க. பாஸ் கண்டுபிடிச்சிட்டேன். முதல் 2 பேர் கொலை செய்யப்பட்டது ராத்திரி 12 மணிக்கு. 2வது கப்பல் இறந்தது விடிய காலை 4 மணிக்கு. அப்புறம் இதை பாருங்க, கொலைகாரன் இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை தான் பயன்படுத்தியிருக்கான். புனித்தோட ரெக்கார்டில் எந்த மாதிரி கத்தி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. கத்தியும் அதே மாதிரி இருக்கு, கொலை செஞ்ச விதமும் அதே மாதிரி இருக்கு. அப்போ கொலை செஞ்சது புனிதா? நீங்க எது வரைக்கும் போனீங்க? அதோ அங்க வரைக்கும் சார், அதுக்கப்புறம் போல சார். இஷிதா, ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. எஸ் சார். நீங்க எதுக்காக இதை தாண்டி போகவே இல்லை? இதுக்கப்புறம் ரொம்ப இருட்டா இருந்துச்சு, அவன் இருட்டில் மறைஞ்சிட்டான் சார். நீங்க ஒரு வாட்ச்மேன், டார்ச், லத்தி உங்ககிட்ட எதுவும் இல்லையா? இருக்கு சார், ஆனால் திடீர்னு சார் சத்தம் போட்டது நான் பயந்துட்டேன் சார். ஒரு கொலைகாரன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான், கொலை பண்ணிட்டு வெளியே போயிருக்கான், ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா? இல்லை சார், சத்தியமான தூங்கல சார். சார். கரண் சார், அந்த ரூம் இன்னும் ஜன்னல் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு சார். குட் சார். இஷிதா, என்னாச்சு? சார், இங்க பாருங்க. ஓ,
கத்தி. சார் உங்க ஜெயில புனித்துங்கிற பேர்ல சீரியல் கில்லர் இருக்கான்ல? இதான் விஷயமா? இந்த விஷயத்தை நீங்க போன்லயே சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஜெயிலர் சார், நாங்க அவனை நேர்ல பார்க்கணும். ஆனா போன வாரமே இந்த ஜெயில இருந்து அவனை ரிலீஸ் பண்ணியாச்சு. அவன் ஒரு சீரியல் கில்லர்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் எப்படி சார் அவனை வெளியே விட்டீங்க? இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் அவனோட வேலையை மறுபடியும் ஆரம்பித்து கொலை பண்ணிட்டான். அவன் நல்ல முறையில் நடந்துக்கிட்டான், அதனால தான் அவனை வெளியில விட்டோம். ஜெயிலுக்கு வந்து அவன் ரொம்ப மாறிட்டான், எல்லாரோடையும் சகஜமா இருந்தான். அவனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு தடவை ஜெயில நெருப்பு பிடிச்சிருச்சு, அவன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம இருக்கிற எல்லா கைதிகளையும் அவன் தான் காப்பாத்தினான். அதனால ஜெயில் நிர்வாகம் அவனை வெளியில விட்டுடுச்சு. ஓகே ஜெயிலர் சார், புனித்தோட ரெக்கார்ட் காப்பி எங்களுக்கு வேணும். என்ன பண்ற சாலுங்கி? சீக்கிரமா ரிப்போர்ட் கொடு. என்னப்பா இது, நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க, நான் என்ன சும்மா நின்றுட்டு இருக்கேன்? ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டாமா? என்ன பண்ண சொல்ற? ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இரு, நான் கொடுத்துடுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. ஆகலை, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆகலை. என்ன? ஆமாம், நம்ம டேட்டாவில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட நீங்கள் கொண்டு வந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகவே இல்லை, கொஞ்சம் கூட ஆகலை. அது எப்படி நடக்கும் சாலங்கி சார்? எல்லா ஆதாரங்களும் புனித்தை தானே காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் பாஸ், என்னோட ரிப்போர்ட் தப்பாக வாய்ப்பே இல்லை. சார் சார், இது வந்து ஜெயில இருந்து புனித்தோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சது. நன்னடத்தைக்காக அவனை விடுதலை பண்ணியிருக்காங்க சார். ஓ சாலுங்கி, ஒரு வாட்டி செக் பண்ணு. ஆனால் சார், இப்போ தானே நம்ம புனித்தோட ஃபிங்கர் பிரிண்ட்டை செக் பண்ணி பார்த்தோம், ரிசல்ட் நெகட்டிவாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம் வைபவ், இது புனித்தோட புது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தானே? இதை மேட்ச் பண்ணுறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார். அப்புறம் ஆமாம் பாஸ், இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு மேட்ச் ஆகுது. கிரேட். ஏன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கொஞ்சம் எரிஞ்சு போயிருக்கு. சார், அந்த ஜெயிலர் என்ன சொன்னார்னா, சில நாட்களுக்கு முன்னாடி ஜெயிலில் தீ பிடிச்சிருக்கு. அப்போது இந்த புனித் தான் சில பேர் உயிரை அந்த நெருப்புலேருந்து காப்பாற்றியிருக்கான். புனித்தா? சீரியல் கில்லர் புனித் ஜெயிலில் நெருப்பு பிடிக்கும் போது மற்றவங்க உயிரை காப்பாற்றிருக்கான். நல்ல நடத்தைக்காக அவன் விடுதலையும் ஆயிருக்கான். ஒருவேளை இப்படி இருக்குமோ? அதாவது இந்த புனித் மறுபடியும் அவனோட பழக்க வழக்கங்கள்ல இறங்கிட்டானா? நீ புனித்தோட பொண்ணா? ஆமா சார். உன்னோட பேர் என்னம்மா? சந்தியா. சந்தியா. சரிம்மா சந்தியா, இவங்க யாரு? உன்னோட அம்மாவா? ஆமா சார். சரி, ஒரு விஷயம் சொல்லுமா. ஆமா, இங்க நீ தனியா இருக்கியா இல்ல உன் கூட வேற யாராவது இருக்காங்களா? என்னுடைய தம்பி ஹர்ஷு. ஆஷு, வெளியே வா. அக்கா, சேடிக்காரங்க வந்திருக்காங்க, அப்பாவை பத்தி கேக்குறாங்க. சார், அப்பாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுங்களா? உங்கள் அப்பா போகும்போது எங்கே போனாருன்னு சொல்லிட்டு போகலையா? ஆமாம் சார், நேற்று ராத்திரி வேலை விஷயமா எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் போயிட்டு உடனே வேலை முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொன்னவர் இன்னும் வரவே இல்லை சார். அவரோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. உங்கள் அப்பா நம்பர் என்ன? 125-230-82330. எங்க அப்பா எந்த தப்பும் செய்யல சார். அவர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு, அவர் நிச்சயமா தப்பான காரியம் எதுவும் செய்ய மாட்டாரு. அம்மாவும் எங்களை விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாங்க. அவரை தவிர எங்களுக்கு வேற யாருமே இல்லை. நாங்க எங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கோம், சுக்கா ரொட்டியை கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா எந்த தப்பான காரியமும் செய்யாதீங்கன்னு. வேண்டாம் சார், எங்க அப்பாவை எதுவும் பண்ணிடாதீங்க. இப்ப அவரு திருந்திட்டாரு, அவர் எந்த தப்பான காரியமும் செய்யறதில்ல. இப்போ இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் எங்களை கிண்டல் பண்றாங்க, சொல்றாங்க இவங்களோட அப்பா கொலைக்காரன்னு. இவங்க வீட்டுக்கு தினமும் போலீஸ்காரங்க வராங்கன்னு. எங்க கிட்ட யாரும் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. இப்ப சொந்தக்காரங்க கூட எங்களை பார்த்த முகத்தை திருப்பிக்கிறாங்க.
அதனால தான் நான் உங்களை உள்ள வந்து பேச சொன்னேன். ஏன்னா வெளியில யாருக்கும் எங்க வீட்டில் போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரியக்கூடாது தான். அப்புறம் நாங்கள் வாழ்றது ரொம்பவே கஷ்டமாயிடும் சார். ஹலோ, என்ன? ஓகே என்னாச்சு? சார், பிரசாந்த் சாரோட ஒய்ஃப் பிரேமா ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்க சார். ஓகே கவின், ஒரு வேலை பண்ணு. புனித்தோட ஃபோட்டோகிராஃப்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் எல்லா செக் போஸ்ட்க்கு அனுப்பி வைங்க. எனக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த புனித்து வேணும். ம் சார். ஆ, எங்க பாருமா, நான் உங்க 2 பேருக்கும் வாக்கு கொடுக்குறேன். நிஜமாவே உங்க அப்பா திருந்துட்டாருன்னா, அவர் எந்த ஒரு தப்பான வேலை செய்யலைன்னா அவருக்கு நான் வேலை வாங்கி தரேன். இந்த சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்துல, சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் சரி, எனக்கு உடனே கால் பண்ணுங்க, சரியா? சரி, நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க. ஓகே சார், புனித் சாந்தி நகர் ஏரியாவில் இருக்கான் சார். ஒரு லோக்கல் கான்ஸ்டபிள் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்லுங்க, அவரோட கண்ணில் இருந்து அவன் மறையவே கூடாது. நம்ம ஆபீசர்ஸ் அங்க வருவாங்கன்னு சொல்லுங்க. அவன் எங்கே இருக்கான்? பின்னாடி தான் நிற்கிறான். ஏன் எதுக்காக என்ன பிடிக்கிறீங்க? நான் எதுவும் செய்யல. பேரு புனித், ஆனால் வேலை. சார், நான் சொல்றது உண்மை. சத்தியமா சொல்றேன் சார். நான் இந்த காரியத்தை செய்யல. நான் எந்த கொலையும் செய்யல சார். என்னோட தப்பான வேலை எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் சார். போதும் உன்னோட டிராமா. நான் உங்களுக்கு எப்படி சொல்றது? நான் செய்யாத ஒரு கொலையை செஞ்சேன்னு எப்படி சார் ஒத்துக்க முடியும்? அப்புறம் எதுக்காக எங்களை பார்த்து ஓடினேன்? நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்த போது நாலு பேரை கொலை பண்ணிருக்காங்க. 4 பேரு அப்படியே அதே மாதிரி, அதாவது நீ செஞ்ச கொலைகளை மாதிரியே. அப்புறம் இப்போ அதுல 3 பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரசாந்த் வீட்டுக்கு வெளியில இருந்து எங்களுக்கு ஒரு கத்தி கிடைச்சிருக்கு. அதுல உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு. அப்புறம் அந்த 2 வீடுகள்ல இருந்தும் கைரேகை கிடைச்சிருக்கு. அது எல்லாமே உன்னோட கைரேகையா தான் இருக்கு. சார், நான் சொல்றது கேளுங்க. யாரோ என்ன மாட்டி விடுறதுக்காக முயற்சி பண்றாங்க. உன்னை யாரும் மாட்டி விடுவாங்க? இந்த டிராமாவை நிறுத்து, சரியா? உன்னோட மொபைலை நாங்கள் ட்ராக் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் கொலை நடந்துச்சு அங்கே ட்ராக் ஆயிருக்கு. எனக்கு வேலை கொடுக்கறத என்ன கூப்பிட்டாங்க சார். எனக்கு யாரோ ஃபோன் பண்ணி 11:30 சான்பாடா கிட்ட வர சொன்னாங்க சார். நாங்க போனேன், ஆனா அங்க யாருமே இல்லை. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொல்றது உண்மைதான் சார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. சரியா 3 மணிக்கு சென்டருக்கு வர சொல்லி சொன்னாங்க. ஏதோ செக்யூரிட்டி கார்டு வேலைன்னு சொன்னாங்க. நான் சொல்றது உண்மை சார், என்ன நம்புங்க. ஒன்று பண்ணுங்க, என்னோட ஃபோனை கூட செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெடி, சார், முதல் கால் நேற்று ராத்திரி 10:30 மணிக்கு வந்திருக்கு. அப்புறம் 2வது கால் விடிய காலம் 2 மணிக்கு. ரெண்டும் வேறு வேறு நம்பர்லேருந்து வந்திருக்கு சார். வேறு வேறு லேண்ட்லைன்லேருந்து. புனித், நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அதாவது எங்கிருந்து போன் வந்தது, அந்த கால் பண்ணது யாருன்னு. ஆகாஷ் சார், எனக்கு ஒரு விஷயந்தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. சித்தார்த் எதுக்காக தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு? அவர் உங்களோட பிஸ்னஸையே பார்த்துக்கலாம்ல. உங்களுக்கு தான் பெரிய ஃபேக்ட்ரி இருக்குல்ல. நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் சார். ஆனா சித்தார்த் ஒரு விஷயத்தை நிரூபிக்க விரும்புறான்.
அதாவது என்னோட சப்போர்ட் இல்லாம பிசினஸ்ல அவன் தனிச்சு நின்னு காட்டணும்னு. எப்படி இருந்தாலும் எல்லா பிசினஸ் அவனோட தானே, என்னைக்கு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். வெல் சித்தார்த், ஐ எம் இம்ப்ரெஸ்ட். சாரி, டீ உங்க கையில கொட்டல? இல்ல, இட்ஸ் ஓகே. அப்பா, அண்ணன் அப்பா அவரோட டீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரிப்பா கண்ணா, நீங்க சண்டேல என்ன பண்ணுவீங்க? அதாவது லீவ் நாட்கள்ல? பெருசா ஒன்றும் இல்லை. நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவேன், அப்புறம் திரும்ப வந்துடுவேன். இல்லைனா கிரிக்கெட் விளையாடுவேன், இல்லைனா அட்வென்ச்சர் அந்த மாதிரி. அப்புறம் ஸ்ரேயா, நீங்க சண்டேல என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலா எங்க சிஐடி டியூட்டியில சண்டேங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால நான் அம்மாடி ஸ்ரேயா, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட சிஐடி வேலையை விட்டுருவல? வீட்டுல மாமியாருக்கு உதவியா இருப்பல்ல? அம்மா, ஒருவேளை ஸ்ரேயாக்கு ஆஃப்டர் மேரேஜ் வேலை பார்க்கணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா பார்க்கலாமா? அவங்க வேலை பார்க்கறதுனால எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைம்மா. நம்ம நாட்டோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 10 குற்றவாளிங்க தண்டனையில இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படவே கூடாது. நிரபராதிங்க தண்டிக்கப்பட்ட கூடாது. சார், ஆ, புனித்துக்கு வந்த அந்த 2 காலுமே ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல இருந்து பண்ணியிருக்காங்க சார். அதுவும் வேற வேற பிசிஓல இருந்து. அப்படியா? அப்போ உண்மையிலே புனித்த மாட்டி விடுறதுக்கு வேற யாராவது முயற்சி பண்றாங்களா? அப்போ அதான் உண்மைனா, அப்போ புனித் பக்கத்துல இருக்கிற வேற யாரோ தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்களாம் எனக்கு யாரும் தெரியாது சார். புனித் வேற யாரோ ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நீ எப்போ ஜெயில இருந்து வெளியே வரப்போறன்னு. அப்புறம் உனக்கு வேலை முக்கியம்ன்றதும் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. சார், இந்த விஷயம் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. புனித் சார், கொஞ்சம் பொறுமையை யோசிச்சு பாருங்க. எங்களால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். யோசி புனித். ஒரு ரைட்டர் என்ன பார்க்க வந்தாரு. ரைட்டரா? ஆமா சார். ஏன், எதுக்காக பார்க்க வந்தாரு? அவர் என்னை பத்தி புத்தகம் எழுதணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது நான் எப்படி மக்களை கொன்னேன், நான் என்னெல்லாம் யோசித்தேன், அந்த மாதிரிலாம். அப்புறம் அவரோட பேனாவை என் கையில் கொடுத்துருவாரு. அப்புறம் அவர் சொல்லுவார், எப்படி கத்தியை பிடிச்சியோ அதே மாதிரி இந்த பெண்ணை பிடின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த பெண்ணை பிடிச்சதும் நீங்கள் எப்படி கத்தியால் குத்துனீங்களோ அதே மாதிரி அவர் குத்தி காட்ட சொல்லுவார். நான் அந்த மாதிரி அவருக்கு செஞ்சு காட்டுவேன். அவரோட மொபைலில் என்ன ஃபோட்டோ எடுத்துப்பார். அவர் ஒரு 6 மாதம் முன்னாடி என்னை பார்க்க வந்திருந்தார். இப்போ 10-15 நாளாக அவர் வரது கிடையாது. அதுக்கப்புறம் எப்பயும் அவரை பார்க்கல. யார் அந்த ரைட்டர்? அவரோட பேர் என்ன? பார்க்க எப்படி இருப்பாரு? சரி, இப்போ பேர் எனக்கு ஞாபகம் வரல. ஆனால் அவர் தாடி வச்சிருந்தார் சார். தலைமுடி நெறிய இருந்ததால குடுமி போட்டிருந்தாரு. அப்புறம் அவரோட கண்கள் நீளமாக இருக்கும். கிட்டத்தட்ட சாரோட ஹைட்டில் இருப்பார். அப்படியா? ரெடி, நெட்டில் போட்டு பாருங்க, அந்த மாதிரி ரைட்டர் யாராவது இருக்காங்களான்னு. சார், அந்த மாதிரி ரைட்டர் யாரும் இல்லை சார். அந்த மாதிரி ஒரு ரைட்டர் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ரைட்டர் யாருமே இல்லை. சார், ஒருவேளை அந்த ஆள் ரைட்டர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை மாறு வேஷம் போட்டு
புனித்தோட டீட்டெயில்ஸை சேகரிச்சான்னு நினைக்கிறேன். சச்சின், இவன் ஒரு மாறு வேடக்காரன் தான். ரைட்டர் கிடையாது, மாறு வேடக்காரன் தான். யாரோ ஒருத்தன் புனிதுக்கு 2 தடவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கான். செக்யூரிட்டி கார்டு வேலைக்காக, அப்புறம் கால் சென்டர் வேலைக்காக. அவன் லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் அவன்கிட்ட செல்ஃபோன் இருக்கணும்ல? கண்டிப்பாக அவங்ககிட்ட செல்ஃபோன் இருக்கணும். ஒரு வேலை பண்ணு, அந்த டைமில் இந்த 2 இடத்துலையும் யாரோட செல்ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் நெட்வொர்க்கில் இருந்ததுன்னு கண்டுபிடிங்க. சார், ஹலோ. மை காட், கண்டுபிடிச்சிட்டேன் சார். இந்த 2 இடத்துலையும் புனித் நம்பர் தவிர இன்னொரு நம்பர் இருக்கு. அது காமனா இருக்கு. 10:30 மணிலேருந்து 12:30 மணிக்குள்ள இந்த நம்பர் சான்பாடால இருந்திருக்கு. அப்புறம் 3:30 மணிலேருந்து காலைல 5:30 மணி வரைக்கும் இந்த நம்பர் சென்ட்ரல்ல இருந்திருக்கு சார், கொலை நடந்த இடத்துல. அப்படின்னா சச்சின், கண்டுபிடி இது யாரோட மொபைல் நம்பர்னு. மிஸ்டர் பிரசாந்த் எந்த ரூம்ல இருப்பாரு? 1 minute. Deluxe room number 4. நீயா? ஆமா, நான் தான். நீ என்ன நினச்ச, என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியாது நினச்சியா? அப்புறம் அவ்வளோ ஈஸியாக நீ தப்பிச்சிருவியா? அடு அப்படியெல்லாம் இல்லை. என் நிலைமைய பாத்தியா? உன் நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு என்னோட பணம் வேணும். நான் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். என்ன வேணும்னாலும் நடந்திருக்கும். ஆனால் உன்னோட உயிர் போலல்ல. நான் என்னையே இதில் பணயமாக வச்சிருக்கேன். என்னோட உயிரையே கொடுக்க துணிஞ்சேன். என்னோட பொண்டாட்டியை கொலை பண்ணியிருக்கேன். இதை விட யாரும் பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் என்னோட முழு வேலையும் இன்னும் முடியலை. நம்மளோட வேலை இன்னும் பாக்கி இருக்கு. நாம் இந்த மாதிரி இன்னும் 3-4 கொலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அப்போதான் அந்த சிஐடி காரங்க நம்புவாங்க. அதாவது இது ஏதோ சீரியல் கில்லர் வேலைன்னு நினைப்பாங்க. பிரசாந்த் சார், நல்லா விளையாட்டு விளையாடிட்டீங்க. இப்போ எங்களோட டர்ன். நாங்க விளையாட்டு விளையாட போறோம் உன் கூட. அப்படின்னா நாங்கள் பேசுனதை நீங்கள் கேட்டுட்டீங்களா? நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டோம். இப்போ இது கேட்கறதுக்காக தான் நாங்க நீயா மாட்டிக்கிறதுக்கு வலையும் விரிச்சோம். நீயும் மாட்டிக்கிட்ட. இவன் உனக்கு தெரியும்ல, உன்னோட ஆளு. ஆனா அவன் இப்போ உன்னோட ஆளு இல்ல, எங்களோட ஆளு. எங்களோட ஆளு அரசு தரப்பு சாட்சி. இவன் புரிஞ்சுதா? அரசு தரப்பு சாட்சி. பிடிங்க சார், பிடிங்க சார்.
சார் அடிக்காதீங்க சார், நான் ஒன்றும் பண்ணல சார். ஒன்றும் பண்ணலையா? சார், நான் எதுவும் ஒன்றும் பண்ணல பண்ணலனா சார். எதுக்கு இப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன்? சார் அது நான் சின்ன சின்ன திருடு செய்வேன் சார். அதான் உங்களை பார்த்த உடனே பயந்து ஓடிட்டேன் சார். எங்களுக்கு அல்வா கொடுக்க பார்க்குறியா? நேற்று ராத்திரி சாந்தி பரவலப்புற சென்டரில் 4 பேர் கொண்டு இருக்க. நான் யாரையும் கொலை பண்ணல நீ சார். கொலை பண்ணலையா? இல்லை சார், கொலை பண்ணல சார். நிக்கில், நீ இவனை கொண்டுடாத. இவனோட வலது காலில் 4 புல்லட், இடது காலில் 4 புல்லட் ஷூட் பண்ணு. இல்ல. இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் ஓடவே கூடாது. இல்லை 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 சார். சொல்லிடுறேன். இதெல்லாம் செய்ய சொல்லி எனக்கு ஒருத்தர் பணம் கொடுத்தாரு சார். பணத்தை வாங்கிட்டு தான் கொலை பண்ணேன். அதுக்கப்புறமா நீ புனித்தை மாட்டி விடணுன்றதுக்காக அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கல? ஆமா சார். உனக்கு பணம் கொடுத்தது யாரு? பிரசாந்த் சார். என்ன? எவ்வளோ பெரிய துரோகம்! நீ என்ன நினைச்ச? உனக்கு மட்டும்தான் துரோகம் பண்ண தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? இப்ப சொல்லு, எதுக்காக பண்ண இது எல்லாத்தையும்? என் மனைவிய பழி வாங்குறதுக்கு. நான் அவ மேல எவ்வளோ அன்பு வச்சிருந்தேன் தெரியுமா? அவளுக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனா அவ என்னை ஏமாத்திட்டா. வேற ஒருத்தன் கூட ஓடி போறதுக்கு பிளான் பண்ணா. அதனால தான் நான் என் பொண்டாட்டிய கொலை பண்றதுக்கு பிளான் போட்டேன். பிளான் போட்டியா? புனித்தை மாட்டி விடுறதுக்காக பிளான் போட்டிருக்க. உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு புனித் ஜெயில இருந்து வெளியே வர போறான்னு. நான் என்னோட பிளான்ல புனித்தை தான் மாட்டி விடுறதா இருந்தேன். அதனால தான் நீ ஒரு ரைட்டரா மாறி அவரை மீட் பண்ண போயிருக்க. அவர்கிட்ட போய் அவரை பத்தி ஒரு புக் எழுத போறேன்னு சொல்லியிருக்க. அந்த சாக்கில் தான் நீ அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் எடுத்திருக்க. உன் பொண்டாட்டி கிட்ட இருந்து உனக்கு விடுதலை தான் வேணும்னா அவளை நீ டைவர்ஸ் பண்ணிருக்கலாமே. அவளை நீ கொல்லணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு? அது மட்டும் இல்லாம நீ இன்னும் 2 அப்பாவிகளை கொலை பண்ணிருக்க. அப்புறம் இது மட்டும் இல்ல, புனித் அவர் ஒரு குற்றவாளி. தன்னை தானே அவன் திருத்திக்க முயற்சி பண்ணிருக்கான். உன்னோட இந்த பொம்மை விளையாட்டு பிளான்ல அவனை பலி கொடுக்க ட்ரை பண்ணிருக்க. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும். உனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். தூக்கு தண்டனை. கமாந்தாயா, உன்னோட இலக்கு வந்துருச்சு. இப்ப என்னாச்சு? இந்த தடவை நீ தானே என்ன கூட்டு வந்திருக்க. வா போய் பேசுவோம். அட என்னப்பா நீ? நான் இங்கே எதுக்காக வந்தேன்னா, ஸ்ரேயா அந்த பையனுக்கு ஓகே சொன்னாலா இல்லையா? இல்லை 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 இப்போ இந்த காரை விட்டு இறங்கலைன்னா அதை உன்னால் தெரிஞ்சிக்க முடியாது. இறங்கி போ. இல்லை அபிஜித், நீ போய் பாரு. அது என்னன்னா நானா? இதுல எனக்கு என்ன சம்பந்தம்? உன் வேலை நீ தான் போய் பார்க்கணும். அபிஜித், நீ எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? சரி, ஓகே, இதை மறக்கக்கூடாது, சரியா? கண்டிப்பா. உனக்காக தாரிகா கிட்ட நான் பேசுறேன். போதும்பா, ப்ளீஸ் நீ கொஞ்சம் விலகியேறு. எந்த நானே பார்த்துக்கிறேன். அது இல்லை அபிஜித். இல்லை இல்லை இல்லை, நீ இங்கே இரு, நானே போகிறேன். நான் போய் பேசிட்டு வரேன். பூர்வி. சார் சார், நீங்க இங்க? அது அம்மா ஸ்ரேயங்க. சார், ஸ்ரேயா தன்னோட ரூம்ல இருக்கா. அப்புறம் ஃபங்க்ஷன் எப்படி போச்சு? சார், ஃபங்க்ஷன் நல்லா நடந்தது சார். சார், சித்தார்த் நல்ல பையன் சார். ஸ்ரேயா என்ன 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 சொன்னா அந்த பையன்கிட்ட? சார் ஸ்ரேயா ஒத்துக்கிட்டா சார். அப்படியா?
ஓ ஓகே 1 minute. ஏனாச்சு? அது ஆ? அது என்ன? இல்லை அது ஸ்ரேயா ஓகே சொல்லிட்டா. இங்க கேளு. என்ன? அந்த பையனோட உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அபிஜித், நீ சொன்னது கரெக்ட் தான். ஸ்ரேயா கிட்ட என் மனசில் இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன். என் மனசில் என்ன இருக்குன்னு நான் அவகிட்ட சொல்லிடுறேன். என்ன என் மனசில் என்ன இருக்குன்னு அவளுக்காக. ஸ்ரேயா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டான்னு சொன்னா தயா மனசு எவ்வளோ பாடுபடும்.